ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மட்டன் குஸ்காவா எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து 2 நாள் லீவுடா ஆஃபீஸ்க்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணேன் பிரதீப்புக்கு. பிரதீப் என் ஃபோனை எடுக்கல. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:10. 10 மணிக்கு ஆஃபீஸு. இன்னும் எவனும் வரலை. யாரு? மிஸ்டர் பிரதீப் எனக்கு கால் பண்றாரு, நம்மளோட எடிபி. ஹலோ சொல்லுங்க, கால் பண்ணிருந்தீங்க. ஆமாப்பா, எங்கப்பா இருக்க? ஆபீஸ்லண்ணே. ஆபீஸ்லயா? ஆமாண்ணே, ஆபீஸ்ல. ஆபீஸ்ல எங்கப்பா இருக்க? நீ உள்ளதானே, எடிட் ரூம்ல. அணைய வந்து பூனை உரசி பார்க்கணுங்கிறத நினைக்கும் போது என்னால என்னுடைய ரத்தம் கொதிக்குது. கதிர் இருக்கானா? இருக்கானே. கதிர்கிட்ட போன கொடு. நான் ஒரே நிமிஷம். கொடு. சத்தா அங்க ஒருத்தல்ல ஆபீஸ்ல. பரவாயில்லடா. டிசென்ட்ரி நைட் ஃபுல்லா சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல. அது ஏதோ ஃபுட் பாய்சன் மாதிரி. அதோட ஃபீவரும் ஒரு மாதிரி அடிக்குது. தெரியல என்னன்னு. பிரதீப் இப்படி சொல்லிட்டான். ஆக்சுவலா இன்னொருத்தர் இருக்கான், ரொம்ப சாமர்த்தியமானவன். சப்பெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரானரியான குட் கை. ஏன்னா விழுப்புரத்துல அவன் இறக்கி விட்டு அம்மா பாசத்துல என்ன எப்படி அடிச்சான்றதை நீங்க பாத்துருப்பீங்க. ஹலோ, சொல்லுங்கண்ணே. எங்கப்பா இருக்க? ஆபீஸ்ல. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. ஓகே, வேற யார் இருக்கா ஆபீஸ்ல? சரி, பிரதீப் இல்ல பிரதீப் போன கூட. ஒரே நிமிஷம். குடு குடு முடிஞ்சா குடு. அவதான் இல்லையே. ரெஸ்ட் ரூம்ல இருக்கான் போல. யாரா அவன்? காம்படிஷன் நம்மள அடிச்சுக்க ஆள் இல்ல நினைச்சேன். இவன் டஃப் கொடுப்பான் போலது. சரி, ஓகேப்பா. வந்தோடனே என்ன கூப்பிட சொல்லுப்பா. கால் பண்ண. சரி, உடம்பு பார்த்துக்கோங்க. தம்பி போதும்பா. ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஆக்சன் பிளாக் ஒன்று மாட்டிருக்கு. ஃபுல் எனர்ஜில இருக்கேன். ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சார் எரிக்கிறோமா புதைக்கிறோமா சார்? ஏற்கனவே எரிஞ்சு தானே, புதைச்சிடலாம். சரிங்க. மணி என்னன்னு பாத்தீங்கன்னா 11:30. அவங்க எல்லாருக்குமே நம்ம முதல்ல கால் பண்ணுவோம். பிரதீப் கால் பண்ணுவோம். ஹலோ, சொல்லுங்க. எங்கப்பா இருக்க? ஆபீஸ்ல தானே இருக்கு. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? 15 minutes later. இது நம்ம எடிட்டோட கேமரா உள்ள இருக்குல்ல, அது நேத்து டேட் மாட்டிக்கிட்ட பங்கு. அப்ப நான் வரலன்னா என்ன வேணாலும் போய் சொல்லலாம். இஷ்டத்துக்கு. போடு, கண்ணாடியை போடு. போடு, கண்ணாடியை போடு. இதுல 3 மணி நேரம் ஃபுல் லாக். உங்களை நம்பிதானே நேற்று நான் உடம்பு சரியில்லைன்னு லீவ் எடுத்து. நீ என்ன பண்ண? போன் பேசுன, தலையை சொரிஞ்ச, மூக்கணும், அவன்கிட்ட போய் இப்படி அலைஞ்ச, இங்க படுத்து கிடந்த, எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? அடுத்த அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? உள்ளதான், இங்க இல்ல. எது உள்ள இருந்தேன்னு பாத்தியா? சோலி முடிச்சு. என்னடா இழிச்சோய பாருங்க. என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா. ஏண்டா அவ்வளவு மட்டியாடா நானு? இதனால என்ன இப்படிதான் ஏமாத்துனீங்களாடா? யார் அந்த கிளைண்ட்? யார் அந்த கிளைண்ட்? அப்ப இந்த கம்பெனில இருந்துகிட்டு வெளி கம்பெனிக்கும் வேலை செய்றீங்க. யார் அந்த கிளைண்ட்? உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தி எல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? தண்டாளைங்களா? நான் திரும்பவும் கேக்குறேன். உண்மையை என்ன சொல்லுங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். உண்மையை மட்டும் சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்சவங்க யாரு? யாருக்குடா எடிட் பண்றீங்க? ஃப்ரெண்ட் தானே. ஃப்ரெண்ட் யாரு வெட்டிங்? யாரு இந்த ஃப்ரெண்டுக்கு? ஃப்ரெண்டோட வெட்டிங் நீங்க எடிட் பண்றீங்களா? சரி வா, நான் அடிக்க மாட்டேன். வா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ். யாரா சொல்லு, நான் அடிக்க மாட்டேன். சொல்லு, யாருன்னு மட்டும் சொல்லு. எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்துல தான் கேக்குறேன். யாரு? வெட்டிங் சார்ஜ் யாருது? எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆறு குணமாக மாறுவதோ.
தலைவலிக்குதுடா எனக்கு. வெட்டிக்கிட்ட தாமா அவன்தான். சூப்பரா. அதாவது உங்களுக்குள்ளேயே இந்த வேலையை பார்த்துக்கிறீங்க. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க போயிட்டு இருக்கா? சரி, இன்னைக்கு இங்க பண்ணலான்னு